ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். நாம் தேங்காயெல்லாம் நான் துருவி முடிச்சிட்டேன். ஸோ மீன்வைல் இப்போது இதுவும் சோக் ஆகிடுச்சு நல்லா. இட் மீன்ஸ் இந்த பாசிப்பருப்பு இந்த ஜாகரி சிரப்பில் நல்லா சோக் ஆகிடுச்சு. ஸோ இது ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ இப்போ நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். நான் துருவி வச்சுருக்க தேங்காய் ஒரு ஹாஃப் தேங்காய்ன்னு சொன்னேன். ஹாஃபை விடைக்கும் இப்போ நான் கூட தான் கொஞ்சம் துருவிருக்கேன். ஏன்னா எனக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெசிபீஸ் இது எல்லாத்துக்குமே தேங்காய் ரொம்பவே சூட் ஆகும். அதனால் நான் தேங்காய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் துருவிக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா. ஸோ நீங்களும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி தேங்காய் துருவிக்கோங்க. இது அவ்வளோத்தையும் இப்படி ஆட் பண்ணிடுவேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சிரப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த சிரப்பில் இப்போ இல்லை பருப்பு, அந்த பாசி பருப்பு, ஜாகரி சிரப், தேங்காய் இவ்வளவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மாவை ஆட் பண்ண போகிறோம். அதான் பச்சரிசி மாவு. தட் மீன்ஸ் நம்ம வறுத்த பச்சரிசி மாவு வீட்டில் ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் இருக்கும். இது பச்சரிசியை கழுவி நல்லா ட்ரை பண்ண கொஞ்சம் நல்லா தண்ணி வடிஞ்சு வெட்டாக இருக்கும்போதே நல்லா அந்த தண்ணியை நல்லா சோக் பண்ணி அந்த தண்ணியிலே நல்லா அந்த பச்சரிசி சோக்காக இருக்கும். அதை அப்படியே கொண்டு ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு அப்புறம் அந்த மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணுறதுக்காக அதை வறுப்பாங்க. நல்லா வறுத்தா அது ரொம்ப நாள் ஈவன் 2 years வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ அந்த மாவை தான் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். நறுக்கு இது எனக்கு இந்த மாவு எதுக்கு கொடுத்தாங்கன்னா, புட்டு மாவுங்கிறதுக்காக கொடுத்தாங்க. புட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேங்கிறதுக்காண்டி எனக்கு கொடுத்தாங்க. அதை எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த புட்டு மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக போட்டு ஆட் பண்ணுங்கள். ஒரேடியாக பல்காக போட்டுறாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது இன்னும் வாட்டரி பதத்தில் தான் இருக்குது. இதில் நம்ம கொழுக்கட்டையே பிடிக்க முடியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் இதில் நான் ஆட் பண்ணுறேன் மாவு. இதில் உருண்டையாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அது வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாவு வறுக்கும்போது அது ரவுண்ட் ஆகிடுச்சு. அப்படி நல்லா வறுத்துட்டாங்க. சில பேர் இதை என்ன பண்ணுவாங்க, ஒரு சீவில் போட்டு நல்லா சீவ் பண்ணி ஃபைன் பவுடரை மட்டும் வச்சு பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியும் பண்ணலாம். நான் இப்போ அப்படிலாம் பண்ணலை. ஏன்னா அது எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை தான். அப்படி பண்ணினா என்ன ஃபைன் பவுடராக இருக்கும். இந்த மாதிரி உருண்டை இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக சில பேர் அப்படி கையிலே சீவ் பண்ணுற ஒரு இது உண்டு, ரவுண்டாக இருக்கும், ஜல்லடன்னு சொல்லுவாங்க. அதில் வச்சு சீவ் பண்ணால் நமக்கு ஃபைன் பவுடர் மட்டும் கிடைக்கும். அதை வச்சு பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ அதெல்லாம் பண்ணலை. ஏன்னா அது எல்லாமே டைம் கன்சியூமிங் அண்ட் ஒர்க். நான் ஈஸியாக முடிக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த ரவுண்டாக எப்படி இருக்கிறது பாதரிங்காக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த சீவை யூஸ் பண்ணி ஒன்லி ஃபைன் பவுடரை மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னுமே கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ண போகிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படுது. ஏன்னா இன்னுமே இது கொஞ்சம் இதாக தான் இருக்குது.
இப்போது இது நல்லா நம்ம கையால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா நீங்கள் வாழை இலைக்குள்ளே வச்சும் அதை அவிக்கலாம். அப்போது செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும். அந்த வாழை இலையோட ஃப்ளேவர்ஸும் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ என்கிட்ட வாழை இலை இல்லை, ஸோ அதனால் நான் டேரெக்டாக வெறுமனையாக தான் வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். அப்புறம் இன்னொன்று, அந்த பே லீஃப் இருக்கு இல்லையா, அது வந்து பச்சை கலரில் நம்ம பிரியாணிக்கெலாம் யூஸ்வலாக ட்ரைட் லீஃப் யூஸ் பண்ணுவோம். அந்த பே லீஃபில் பச்சை கலர் இருந்தாலும் தட் மீன்ஸ் க்ரீனிஷாக இருக்கிற காயாத இலை அது இருந்தால் அதுலேயும் அந்த கொழுக்கட்டை மிக்சரை வச்சு அவிக்கலாம். அது இன்னும் ஒரு வாழை இலையை விடைக்கும் ஒரு பயங்கர ஃப்ளேவர் கொடுக்கும். உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள். அது அந்த இலையை தெரளி இலை, தமிழில் தெரளி இலை அப்படிம்பாங்க. ஸோ அந்த இலை தான் ட்ரை பண்ணி நம்ம பே லீஃபாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பிரியாணிஸ், மீட் எல்லாத்துக்கும். அந்த பே லீஃப் வந்து பச்சையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும், கொஞ்சம் பெரிய லீஃபாக தான் இருக்கும். அந்த லீஃப்லேயும் இந்த கொழுக்கட்டையை நல்லா ரோல் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ளேவரிங்காக இருக்கும். ஈவன் பனானா லீஃபே தோற்று போயிடும், அந்த அளவு ஃப்ளேவரிங்காக இருக்கும் அந்த லீஃபில் வச்சிங்கன்னா. ஸோ அது கிடைச்சாலும் மிஸ் பண்ணாதுங்க அந்த சான்ஸை. அதில் வச்சு ஸ்டீம் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இன்னுமே எனக்கு பிடிக்க முடியல, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுடுறேன். ஒரே நாள் இது அவ்வளோத்தையும் அவிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எத்தனை கொழுக்கட்டை தேவையோ இன்றைக்கி உங்கள் ஃபேமிலிக்கு, அதை மட்டும் அவிச்சிட்டு மிச்சத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாளைக்கு அதை வைக்கிறதுக்கு, ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் திக்காகிடும், அப்புறம் ஒரு 2 hours ஆகும் அது கம்ப்ளீட்லி நார்மலுக்கு வர்றதுக்கு. ஸோ நீங்கள் அவிக்கிறதுக்கு 2 hours பிஃபோர் எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் அவிச்சிக்கலாம். உங்களுக்கு திருப்பி கையை போட்டு ஒரு டைம் நீங்கள் நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி ஆக்கிடலாம். ஸோ ஒரே நாள் இவ்வளோத்தையும் அவிச்சே எடுத்தே தீரணும் அப்படிங்கிற இது கிடையாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவன் 2 days கழித்து கூட நீங்கள் அவிக்கலாம். திருப்பி என்றைக்கு உங்களுக்கு சாப்பிடணும் போல் திருப்பி இருக்கோ அப்போ கூட நீங்கள் அவிச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி தேவையானதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 2 hours பிஃபோர் எடுத்து வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா. ஏன்னா அது திக்காகிடும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா. அது நார்மலுக்கு வர்றதுக்கு ஒரு 2 hours டைம் வேணும் அதுக்கு. இப்போது இந்த பதம் கரெக்டாக இருக்குது. இந்த பதம் பார்த்திங்கன்னா இலையில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. பட் என்கிட்ட இலை இல்லை இப்போது. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மாவு போட போகிறேன். இப்போ இலையில் வைக்கிறதுக்கு இது கரெக்டான பதம். அப்படியே மடித்து வச்சிடலாம் நீங்கள். ரொம்ப யம்மியாக இருக்கும். வெரி சாரி, முக்கியமான ஒன்று நான் மறந்துட்டேன். ஏலக்காய் தூள். இதுக்கு அடுத்த டேஸ்ட் கொடுக்குறதே இந்த ஏலக்காய் தூள் தான். எவ்வளோ தான் தேங்காய் போட்டாலும் ஏலக்காய் தூள் போடலைன்னா டேஸ்ட் சொதப்பிக்கும். ஸோ ஏலக்காய் தூள் கண்டிப்பாக போட்டுருங்க. நான் அதை மறந்துட்டேன் ஆட் பண்ணுறதுக்கு. அது போட்டால் அது ஒரு டேஸ்ட், அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஸ்மெல்லும் ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ அந்த மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏலக்காய் தூளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது என்ன தான் இருந்தாலும் அந்த டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இது. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருந்துருக்கணும் அந்த ஜாகரி சிரப்பு ஊற்றும் போதே, மறந்துட்டேன் நான். பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்போயாவது ஞாபகம் வந்துச்சு. இப்போ இனி நான் கையை போட்டு விரவுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ மாவு சூடும் இல்லை, ஸோ கையையே நான் யூஸ் பண்ணிக்கலாம். மீன்வைல் உங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீட்டாக இருந்தால் நீங்கள் இப்போ குயிக்காக அதை ஸ்டீம் பண்ணிடலாம். நான் ஆன் பண்ணிடுறேன்.
ஸோ இது கரெக்டான பதத்தில் இருக்குது வாழை இலையில் வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ இலை இல்லாததுனால நான் கூட கொஞ்சம் மாவு போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு இலை இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ அழகாக இதில் ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா செம்மையான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இப்போ இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி டு டூ த கொழுக்கட்டை. பட் என்கிட்ட இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட இப்போ வாழை இலை இல்லை. பிகாஸ் நான் பிளான் கூட பண்ணலை இந்த வாரம் பண்ண போகிறேன்னு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட இப்போ இல்லை. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது என்னால். இப்படி தான் என்னால் அவிச்சாகணும். இதுவே கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு ஒரு சேஃப்டிக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் மாவு போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இலை இருந்துச்சுன்னா ப்ளீஸ் இதிலே ஸ்டாப் பண்ணிடுங்க, இந்த கன்சிஸ்டன்சிலே. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது எப்போவுமே கையை விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அந்த பாகு ரொம்ப சூடாக இருக்கும்போது ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டராக ஒவ்வொரு திங்காக ஆட் பண்ணும்போது மாவு தேங்காயெல்லாம் ஆட் பண்ணும்போது மீன்வாயில் அந்த ஹீட் குறைஞ்சிடும் அந்த பாகில். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கையை விட்டு இப்போ விரவிடலாம். ஏன்னா கையை விட்டு மிக்ஸ் பண்ணும்போது தான் ஈவனாக அது மிக்ஸ் ஆகும். நம்ம என்ன தான் ஸ்பூனை வச்சு பண்ணாலும் ஆகாது. ஸோ கையே யூஸ் பண்ணுங்கள் லாஸ்ட்டில். இப்போ எனக்கும் ரைட் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுங்க. நான் இதுக்கு பிஃபோர் கன்சிஸ்டன்சி சொன்னேன்ல, இலையில் வைக்கிற கன்சிஸ்டன்சி, நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது ஸ்டீம் பண்ணி வரும்போது அங்கே இலையிலேருந்து எடுக்கும்போது அப்படி ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் செமையாக இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி இப்போ நான் மிஸ் பண்ணுறேன், ஏன்னா இலை இல்லாத ஒரே காரணத்தினால. ஸோ கைஸ், நீங்கள் பெட்டர் இலை வாங்கிட்டே பண்ணுங்கள், அதை மிஸ் பண்ணாதுங்க அந்த அரோமா டேஸ்ட் எல்லாம். அல்லது உங்கள் வீட்டிலே கூட வாழை இலை இருக்கும், வாழை மரம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக டேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. இனிப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், கையை நல்லா உள்ளே விட்டு. இப்போ ஸ்டீம் பண்ண போகிறேன். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஓரளவு. இன்னும் கூட பண்ணலாம், எனக்கு போதும்னு தோணுது. ஸோ இப்போ ஸ்டீம் பண்ணிட வேண்டியதுதான். இப்போவும் கூட இலை இருந்தால் ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். இலை இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ லைட்டாக அந்த ஸ்டீம் பண்ண போகிற பாத்திரத்தில் லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கீ வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே கீ தான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட் ஆஃப் த இதுக்கு. இப்படி தான் என்னால் வைக்க முடியும், லீஃப் இல்லாதனால. இது மொத்தமே நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். கண்டிப்பாக ஒரு 1 hour ஆகிடும். நீங்கள் தேங்காய் துருவி அதை அந்த பயிரை வறுத்து, ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு 1 hour ஆகிடும். 1 hourல பண்ணுற ஒரு ரெசிபி தான் இது. உங்களுக்கு சின்னதாக உருட்டுனா போதும்னா மெல்லிய சைஸில் பண்ணுங்கள், சின்னதாக கூட பண்ணலாம். எனக்கு இந்த சைஸ் ஓகே தான். இது எப்படி கொஞ்சம் ஷேப் டிஃபார்ம் ஆகும், இன்னுமே மாவு போடணும்.
நான் போடலை, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்படி வச்சுட்டேன். ஓவராக மாவு போட போட திக்காகிட்டே இருக்கும். ஸோ நான் பண்ணுற இந்த கொழுக்கட்டை எப்படியும் கொஞ்சம் டிஃபார்மேஷன் இருக்கும். பனானா லீஃப் இருந்துச்சுன்னா அப்படியே அதுக்குள்ளே ஆப்டாக ஃபில்டாக இருக்கும் உள்ள. இதுவுமே குயிக்காக வெந்துடும், ஏன்னா இதில் வேகிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் ஆல்ரெடி பிஃபோர் ஒன் ஆஃப் த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது மாதிரி ஒரு கொழுக்கட்டை பண்ணும்போது சொல்லியிருக்கேன், பனானா கொழுக்கட்டை பண்ணும்போது சொன்னேன். இதில் ஆட் பண்ணுற மாவு பார்த்திங்கன்னா அரிசி மாவு, ஆல்ரெடி வறுத்த மாவு. ஸோ வறுத்த மாவு ஆல்ரெடி குக்டு தான், ஆல்ரெடி அதை குக் பண்ணியாச்சு நம்ம. ஸோ ரொம்ப நேரம் போட்டு அவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 10 மினிட்ஸ், உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருங்க, அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். அதிலே வெந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்டீமரில் வைக்க போகிறேன். இப்போ இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு, எப்படி இந்த கொழுக்கட்டை இருக்குதுன்னு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.